நம்ம வணக்கம் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேர வணக்கம். காலையில் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு மாவாட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். மாவாட்டி வச்சுட்டு காஃபி போட்டு பாத்திரமெல்லாம் கிடந்துச்சு கழுவி போட்டு எல்லாம் பண்ணிட்டு மற்ற ரூமெல்லாம் கூட்டல, பெட்ரூம் மட்டும் கூட்டிக்கிட்டேன். ஓ, உங்கள் பெட்ரூம் மட்டும்? என்னோட பெட்ரூம் மட்டும் கூட்டிக்கிட்டேன். நாளைக்கு காலையில் இதெல்லாம் கூட்டலான்ட்டு. அவ்வளோ ஒன்றும் குப்பை இல்லை. நாங்கள் 2 பேரும் தானே டெய்லி கூட்டிடுவேன் நான் வீட்டில் இருந்தேன்னா. அதனால இன்னைக்கு கிடக்கட்டும் முட்டாச்சு. எப்போ எவ்வளோ வேலை தான் பார்க்கறது. எப்போ போயிட்டு எப்போ மம்மி வந்தீங்க? காலையில் ஒரு 10 மணிக்கு போயிட்டு 1:30 மணிக்கு தான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, 1:30 மணி ஆயிடுச்சு வர்றது. மதியம் லஞ்சு வீட்டிலே செஞ்சு வச்சுட்டு தான் போயிருந்தோம். காலையில ஒரே சாதம் சொன்னேன்னு, சாதம், வெண்டைக்காய் சாம்பார், அப்புறம் என்ன வெண்டைக்காய் சாம்பார், பீக்கிங்காய் கூட்டு, பீக்கிங்காய் தோல்ல துவையல், தேங்காயெல்லாம் போட்டு துவையல். ஓ சரி, இங்கே வந்து சாப்பிட்டீங்க? இங்கே வந்து சாப்பிட்டோம். அப்புறம் ஈவினிங் இன்னைக்கு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுனீங்களா? இன்னைக்கு மழை தான் வருது, ஏன் தண்ணி ஊற்றுறோம்? மழை காலமாக இருக்குது. மழைக்காலமாக இருக்குது, எதுக்கு தண்ணி ஊற்றும்? எல்லா மாவட்டத்துலேயுமே மழை பெய்யுதா? ஆமாம், திருச்சியிலே மழை பெய்ஞ்சா. எல்லா மாவட்டத்துலேயுமே மழை பெய்யுது. ஆமாம், ஆடி மாதம் மழை பெய்யுன்னு சொன்னீங்கல்ல? ஆடிப்பட்டம் தேடி விதைப்பாங்க. ஆனால் ஆடி மாதம் மழை வராது, விட்டாசி தான் மழை வரும். ஆடி மாதமே வருது, தெரியல. இப்போ ஒரு போன வாரம்லாம் 2 நாள் 3 நாள் தொடர்ச்சியாக நைட்டு மழை பெஞ்சிச்சு. நான் வேலைக்கு போயிட்டு வரையிலலாம் தொடர்ச்சியாக மழை பெஞ்சிச்சுல, நான் அணைஞ்சு போய் ஒரு நாள் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. கேரளாவில எல்லாம் மழை பெஞ்சு எப்படியோ இருக்காது, நம்ம ஊர்ல எல்லாம் இங்க மழை பெஞ்சது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் கூட தாங்காதுல, தாங்க மாட்டேங்குது. ஆமா, இல்லை இங்கே அந்த கிளைமேட்டுக்கு இருந்தே பழகிட்டாங்க, அப்படித்தானே மம்மி? ஆமாம், பழகிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரோடெல்லாம் இங்கே வந்து அதே மாதிரி அங்கே கொஞ்சம் ரோடெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. பழகி போச்சு அங்கே உள்ள ஜனங்களுக்கு. இங்கே உள்ள ஜனங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக இருந்து தண்ணி எல்லாம் சொல்லிச்சோம்னா கஷ்டமா இருக்கு. தண்ணியில் மிதிச்சு போடுறது வர்றது. ஆமாம், சாந்தாமத்து இருக்க விட அவங்களுக்கு பாதையே இல்ல. ஒரு வீட்டுக்குள்ள ஏறி குச்சிதான் போறாங்க. இப்ப மழை வந்தாவலாம் அந்த பாதை எப்பயும் போற மாதிரி ரொம்ப சகதியா இருக்கு. பையன் எல்லாம் ஸ்கூலுக்கு அடுத்த ஒரு காம்பவுண்டை ஏறி குச்சி போறாங்க. ஓ, ஒரு பையன் தானே மேம் இருக்கேன்? ஒரு பையன் தான் இருக்கேன். ஆமா, ஒரு பையனை தான் பெங்களூர்ல விட்டுருக்காங்க. அவன் ஏறி குச்சி தான் இவங்களுமே இப்ப போறாரு. ஓ, இவங்க லேடிஸா இருக்கு சாந்தா, அவங்கள ஏறி குச்சி போயிருக்கா? ஆமா, அதுவும் ஏறி குச்சி தான் போகுது. லேடிஸ்னா கால் தூக்க முடியாது, ஏறி குச்சி போடுறாங்க. அப்படி காலை தாவி போட்டு ஏறி வண்டியில ஏறுற மாதிரி அந்த கைக்கு தான் இருக்கு. 2 அடி உயரம் தான் இருக்கு அவங்களுக்கு காம்பவுண்டு. ஓ சரி சரி, காம்பவுண்ட் 2 அடினா அதுக்கு பேர் காம்பவுண்டே இல்லை மம்மி? இல்லையா, காம்பவுண்டு 2 அடி தான் அவங்க விட்டு. அவங்க விட்டு இல்லை, அந்த பக்கத்து இடத்துக்கார வச்சிருக்காரு. அதுக்கு காம்பவுண்டே வைக்காம இருக்கலாம்ல? காம்பவுண்ட்னா 5 அடி 6 அடி யாரும் ஏறாம இருக்குது. ஏறி குதிக்கிற இந்த இடுப்பளவு தான், இடுப்பளவு கூட இல்லை, காலளவு தான் இருக்கு. சரி, இவங்களே ஏறி குதிக்கிறாளே, திருடன் வந்தாலே ஏறி குதிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? இல்லை, அவங்க அந்த இடத்துக்கு அளவுக்கு தான் வச்சிருக்காங்க. அவங்க யாரும் ஏறி வரக்கூடாதுங்கிறது வைக்கல, அந்த இட அளவுக்கு கம்பி கட்டாம அதை பண்ணி வச்சிருக்காங்க. ஓ சரி சரி, அவ்வளோதான் வித்தியாசம். இன்னைக்கு உங்களுக்கு கோயில் டிராவல் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தரிசனம்லாம் நல்லா கிடைச்சதா? தரிசனம்லாம் நல்லா கிடைச்சதா? தரிசனம் நல்லா கிடைச்சது. நல்லா சாமி கும்பிட்டோம். கூட்டம் இல்லாம அமைதியா இன்னைக்கு தான் கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா, இவ்வளவு நாளையில இல்லைன்னா எப்பவும் கூட்டமா இருக்கும். கூட்டமா தான் இருக்கும். அப்பா, கியூல நின்று போவோம் அந்த சாமி, நாகநாத சாமியை அபிஷேகம் பண்றதுக்கு. நான் இங்க இருந்தே பால் வாங்கி போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், 6 லிட்டர். அங்கே அவங்க தண்ணி பாலா தான் தருவாங்க, நம்ம கெட்டி பால். அங்கே பாக்கெட் பாலா மம்மி தருவாங்க? இல்ல இல்ல, பசும்பால் தான். ஆனா தண்ணி பாலை கவர்ல, அப்படியே கவர்ல அடைச்சு கொடுப்பாங்க, பிளாஸ்டிக் கவர்ல. ஓ சரி சரி, அப்படிதான் கொண்டாந்து கொடுத்தா பாருங்க. ஆமா ஆமா, பேக்கெட்ல அடைச்சு ஊத்துறாங்க. அந்த பேக்கெட்டை அவர் ஐயர் வந்து ஒரே உடையில உடைச்சு ஊத்திடுறாரு. அவருக்கு அதுவே 100 ரூபா 50 ரூபா சொல்லுவாங்க அந்த பால் பாக்கெட்டையா? இது பாக்கெட் இல்ல, அது முடிச்சு குடுமி போட்டுல கட்டி, இந்த மாவு கட்டுற மாதிரி கட்டிருக்காங்க. நம்ம கார்ல போய் நிறுத்தின உடனே எல்லாரும் வாங்க வாங்கினால, என்னடா திடீர்னு எல்லாரையும் வாங்க வாங்கன்றாலே அப்படின்னு வந்துட்டு
எல்லாமே உலகமே பிஸ்னஸ் ஆயிடுச்சு. ஆமா business இருக்கு. இவங்க கார்த்திக் கௌரி இருக்கா மம்மி, இந்த வீடு கட்டினாங்க கம்மி ரேட்டு கட்டினாங்கன்னு சொல்கிறோம்ல, அவங்க வந்து இப்போ வந்து புறா பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அப்படியா பிஸ்னஸ் அவருக்கு பிஸ்னஸ் இல்லாமல் இருந்துச்சான். இப்போ வந்து யூடியூப்பில் ஓரளவு இன்கம் வந்துருச்சு. நான் வீடை வந்து தெளிவாக கட்டிட்டேன். அவன்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் வீடு கட்டி தருவீங்களா கம்மி ரேட்டில் வீடு கட்டி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாலாம். அப்படி கேட்டிருக்கேன். அவன் சொல்லியிருக்கேன், இல்லை நான் வந்து வீடு கட்டி தர மாட்டேன், எங்கள் வீட்டுக்குனால நான் வந்து என் உயிர் போகிற அளவுக்கு பாடுபட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் நான் வீடு கட்டி தர்ற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி ஓகே, அப்புறம் நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தான் அவன் சொல்லியிருக்கேன், நாங்கள் இப்போ வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வாங்க மாடியில் போய் பார்க்கலாம்னு மாடியில் வந்து புறா பண்ண மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஓரளவு நல்ல இன்கம் வரும். புறா வேணும்னா இங்கே போய் வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. அது வச்சுக்கூடாது, அது நோய் வந்துடும். அது பண்ண மாதிரி வச்சுருக்காங்க. அப்படி வச்சுக்கிட்டோம்னா புறாவோட கழிவுகள்லாம் இதில் அதில் தானே மீனா பிடிச்சிருக்கு. இந்த இது நுரையீரல் இது வந்தது. அது லவ் பேர்ட்ஸ்ன்னு சொன்னீங்க, புறாவா? புறா தான், லவ் பேர்ட்ஸ் இல்லை, புறா. புறாவோட எச்சிலுமே ஆகாது, கழிவுகளுமே ஆகாது. ஓ சரி சரி. இல்லை போய் ஆனா அவன் நல்ல ஸ்ட்ராங்கான பாடிதான். கார்த்திக் அகலமா இருப்பேன், கைட்டா இருப்பேன். இருந்தாலும் யார் என்ன ஏதுன்னு சொல்ல முடியாது. ஆமா, யாருக்கு என்ன எது வரும்னு சொல்ல முடியாது. இப்போ நல்ல பாடிதான். இந்த அன்னியன் இதில் சொல்லுவாங்கல்ல மம்மி, ஐ படத்தில் அவனுக்கு நல்ல அவன் வந்து இதுவாக இருப்பேன் மம்மி, ஆங்கராக இருப்பேன். சியான் விக்ரம் அவன் ஆங்கராக இருப்பேன். அவன் உடம்பை சிதைக்கிறதுக்கு அந்த அவன் மாடலாக இருக்கேன், அவன் உடம்பை சிதைச்சான்னு சொல்லிட்டு ஐயின்னு சொல்லி ஒரு மருந்து பாஸ் பண்ணிடுவாங்க எல்லாம். அவன் இதில் உடம்புல இல்லை, ஐ படத்தில் அந்த பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அந்த எமி ஜாக்சன் 3 ஆக்டரில் இருப்பேன். அந்த குள்ளேனா இருப்பேன், வீங்கி உடம்பு வீங்கி. அது இல்லையா அந்த படம்? 3 பேரையும் கொல்லுவேன். அதில் ஒரு டாக்டர் ஒருத்தர் இன்வால்வ்மெண்ட்டாக இருப்பார், எமி ஜாக்சன். அந்த படம் அந்த படத்தில் அவனுக்கு உடம்பு வந்து நல்லா இருக்கும். ஆனால் அவன் உடம்ப இன்ஜெக்ஷனை போட்டு பாஸ் பண்ணி கொஞ்ச நாள்ல அவன் உடம்பு வடிவத்தையே மாற்றிடுவாங்க. அப்படியா? நல்லா இருக்கவன் வடிவம் கூணி போய் குறுகி போய் முதுகெல்லாம் வீங்கி போய் அப்படி இருப்பேன். இப்போ இந்த கார்த்திக் உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு மாதிரி சொல்கிறேன். எவ்வளோ நல்லா இருந்தாலும் ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு மருந்தில் ஒருத்தவங்களோட உடம்பை வந்து மாற்றிட முடியும். அப்படி போயிட்டுருக்கு இப்போ மெடிக்கல். இப்போ வந்து ஒரு நாட்டை அழிக்கணும்னு வச்சுக்கோங்க, அருவாள் கத்தி இதெல்லாம் தேவையில்லை, அணுகுண்டெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு கிருமி இருக்கு பாருங்க, அந்த கிருமியை ஒருத்தன் உடம்புல பாஸ் பண்ணி அவனை இங்கே இந்தியாவுக்கு அனுப்பிட்டா போதும். அவன் வந்து எந்த நாயை தொடுறானோ, எந்த மனுஷனோட பழகுறானோ, எந்த இதோட பழகுறானோ. இந்த 7ஆம் அறிவில் அப்படி தானே டாங்லின்னு வருவேன், அவன் தொட்டி விடுவேன் பாருங்க. எல்லாருக்கும் பரவாயில்ல, ஜிஹெச்லேயே ஆள் அப்படி கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பாங்க. பா ஆமாம், ஒரு டாக்டர் எத்தனை பேஷண்ட் பார்ப்பார்? 5 தான் பார்க்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா இன்னொன்று வர அவரும். சைனாவில் இருந்து நம்மளுக்கு கிளப்பி விட்டதானே கொரோனா. ஆமாம், இப்போ கொரோனா டயத்தில் எப்படி உங்களுக்கு போச்சு? எப்படியே போச்சு ஏதோ. நீங்கள் அதை கேர் பண்ணீங்களா கொரோனாவை? நான் வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன், நீங்கள் தானே போயிட்டு இருந்தீங்க. வீட்டுக்குள்ளே என்னென்ன ஒர்க்கு பார்ப்பீங்க கொரோனா டயத்துலையும்? இதே தானே? இதே தான் பார்ப்பேன், இதே வேலை தான். வீட்டுக்குள்ளே கூட்டி எழுவோம், விளைக்கிடுவோம், இந்த வேலை தான். ஆனால் டெய்லி 6 மணிக்கு நியூஸ் மட்டும் பார்ப்போம்ல மேம். கொரோனா இன்னைக்கு எவ்வளோ முறை இருக்குது, இன்றைக்கி எவ்வளோ முறை இருக்குது, எத்தனை நாளைக்கு லீவ் விட்றாங்க அப்படின்னு சொல்லி ஆகும். அப்போ இந்த இதெல்லாம் போடையில உங்களுக்கு எப்படி மேம் இருந்துச்சு? இந்த எங்கேயுமே யாருமே வெளியே போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லல கொரோனா டைம்? நம்ம எப்பயுமே இப்படிதான் இருக்கணும். இது நம்ம இங்கே ஊர்களுக்கு போயிட்டு இருக்கோம், என்னைக்காவது ஒரு நாள் தான் போகிறோம். அதனால அது ஒன்றும் பெருசாக தெரியல, நமக்கு எந்த பாதிப்பும் அவ்வளோ ஒன்றும் தெரியல. நாங்கள் வீட்டில் தான் முக்கால்வாசி இருப்போம். அதனால நமக்கு இருக்க ஒரே ஒரு சொந்தம் நம்ம குலதெய்வம் மட்டும்தான். ஆமாம், இங்கே மாதம் கரெக்டாக போயிடும். மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு மட்டும்தான் போவோம் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எங்கேயும் போக மாட்டோம். எங்களுக்கு இருக்க ஒரே சொந்தம், ஒரே பந்தம், ஒரே எல்லா நட்புகளுமே எங்கள் குலதெய்வம் மட்டும்தான். எங்கள் உயிர் எல்லாமே குலதெய்வம் மட்டும்தான். இது வைத்தீஸ்வரன் கோயில் வருஷம் போவீங்க? வருஷம் போவோம். ஆனால் அதே டயத்துக்கே போக முடியல. ஆமாம்,
சித்திரை மாதம் ஒருத்தர் சேர்க்கணும்னா கஷ்டம் தான். அவளை கேட்குறான், அவள் வரத்தோடு அவங்களோட போகிற டூரெல்லாம் போயிடுறா. நம்மளோட வருதுன்னா அவளுக்கு வயசு சரி, அவளை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நானும் பார்த்துக்கிட்டேன். அங்கே எத்தனை அர்ச்சனை மம்மி பண்ணுவீங்க வச்சு சொல்லுங்க? அங்கே பிள்ளையாருக்கும் அங்கே ஆங்காரருக்கு மட்டும்தான் அர்ச்சனை பண்ணுவோம். 2 அர்ச்சனை. 2 அர்ச்சனை இங்கே இருந்தால் வாங்கிட்டு போயிருவீங்களா? இல்லை அங்கே தான் வாங்குது. ஏன்னா தேங்காய் எப்படி இருக்கோ தெரியும். அதனால நம்ம ஒரு வாட்டி வாங்கின அர்ச்சனை அப்படி தானே மம்மி? திரும்ப திரும்ப 3 வாட்டி கைஸ். கொஞ்ச நெஞ்சு கஷ்டமா விட்டுருக்கேன். நாங்கள் பயந்தே போயிட்டோம். என்னடா முதல் தேங்காய் கெட்டு போச்சு ஃப்ரெண்ட்ஸ், அது சரின்னு வேற தேங்காய் எடுத்து கொடுக்குறேன். நான் எக்ஸ்ட்ரா கொண்டு போயிருந்தேன். 2வது தேங்காய் எடுத்து கொடுக்குறேன், அதுவும் உடைக்கிறாரு, அதுவும் கெட்டு போச்சு. 3வது தேங்காய் உடைக்கிறாரு, 3வது தேங்காயும் கெட்டு போச்சு. அவருக்கே கடுப்பு வந்துருச்சு ஐயருக்கு. அப்போ தேங்காய் எல்லாம் எப்படி பார்த்து வாங்கினா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்மளே வாங்கிடலாம் மம்மி? தேங்காய் எல்லாம் அது நம்மளுடைய நேரத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்பதான் அவளுக்கு இதானது. இல்லை மம்மி, இப்போ வந்து தேங்காய் நல்லா ஆட்டி பார்த்தா தண்ணி இருக்குது, கொஞ்சம் வெளியே பார்த்தா தேடின மாதிரி இருக்குது, இதை பார்த்தா நம்மளுக்கு தெரியுமா? சுண்டி பார்க்குறாரு. இன்னைக்கு தேங்காய் வாங்கினவர் சுண்டுனாரு. சுண்டுறதுல தெரியும் போல. இந்த விஜய் சொல்கிற மாதிரி ஒரு படத்தில் ஒரு காயவும் வந்து நம்ம எப்படி வேணாலும் பார்த்து வாங்கலாம். இப்போ வந்து இதுன்னா கேரட்னா வந்து சுரண்டி பார்த்து வாங்கணும். ஓ அப்படியா? அது மாதிரி வந்து வெண்டிக்காயை ஒடிச்சு பார்த்து வாங்கணும். அந்த மாதிரி தேங்காயை வந்து சுண்டி பார்க்குறாங்க. சுண்டுனா நெத்துக்காய் மாதிரி சவுண்டு கேட்குமா? எனக்கு ஓரளவு ஆட்டுனா தண்ணி இருக்கிறது தெரியும். ஆனா தண்ணி இருந்தாலுமே ஒரு காய் இதாயிடுது. இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம எத்தனை வருஷமா தேங்காயில் புழங்குறோம். ஆனால் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வாங்க தெரியும். நம்ம எதையும் ஆழமா வேணும்னாதே ஆழமா யோசிப்போம். மனுஷனோட வேண்டாம் அவங்க கடைக்காரங்களே பார்த்து தந்துருவாங்கிறதுல கவனம் இல்லாம பண்றோம். இல்லைன்னா நம்மளாலையும் கத்துக்க முடியும். நமக்கு தேவையானதை நம்ம கத்துக்கலையா? ஒருத்தர் முக்கியமான ஒரு ஃபோன் நம்பர்னா ஒரு வாட்டி சொன்னீங்கன்னாவே மனசுல நீங்க இப்போ அவங்கள்ட்ட நாளைக்கு பேசணும்னு வச்சுக்கோங்க, அந்த நம்பர் சொல்லுப்பா, அந்த நம்பர் கொடு, என்னோட 95 அந்த நம்பர் நல்ல ஞாபகம் இருக்கும். 2வது நீ காலையில 5 மணிக்கு போகணும். நீ மனசுக்குள்ள படுக்கையில நினைச்சிட்டு படுக்கிற, நான் எழுப்ப சொல்றேன், நான் எழுப்ப மறந்துட்டேன். ஆனா உனக்கே அந்த விழிப்புணர்வு வந்துருது. ஆமா, டெய்லி டயத்துக்கு எழுந்திரிச்சிடறோம், உனக்கே வந்துருது இல்ல. இப்ப அதெல்லாம் நம்ம உடம்பு ஒரு அலாரம் ஆயிடுது. நம்ம இது வந்து அவ்வளவு தூரம் கேர் பண்ணிக்கல. தேங்காய் தானே கடைக்காரங்களே நல்லது பார்த்து கொடுத்துருவாங்க. ஆனா வந்து நம்ம அங்கே கெட்டு போச்சுன்னா நம்ம தானே மம்மி கஷ்டப்படணும், போய் வாங்கணும், மனசு பதட்டப்படணும். அதை நம்ம முன்கூட்டியே கரெக்டாக வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே தெளிவா தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சுக்க முடியாதுன்றீங்களா? சில விஷயங்கள் அப்படித்தான் நடக்குது. ஆனால் நம்மளால் அதை வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணிக்க முடிஞ்சால் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் சீக்கிரமே மாற்றிட்டு வைப்போன்னா மாற்றிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக உள்ளதெல்லாம் மாற்றிக்கவே முடியாது நம்மளால். அதுலேயே நிறைய தப்பு நடக்குது. ஆப்ரேஷனு இந்த கையில் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கையில் பண்ணுறாங்க, மாற்றி மாற்றி பண்ணுறாங்க. எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் ஒன்றும் இல்லை. ஏதோ நம்மளுக்கு தலையெழுத்து என்னவோ அதே நடக்கும். காலையில சொல்லிட்டு அன்னைக்கு சொன்னல, நம்ம நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்றோம். அன்னைக்கே எழுதி வச்ச வாழ்க்கையை தான் நம்ம சும்மா வாழ்ந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இதுல ஒன்றும் மாறுதல் நம்ம பண்றதுக்கு இல்லை, எல்லாமே எழுதி வைக்கப்பட்ட வாழ்க்கை தான். நம்ம கிடைச்சதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு அந்த சந்தோஷத்தை தொலைக்க வேண்டாமேன்னு தான் பார்க்கணும். இருக்கிற சந்தோஷத்தை எதுக்கு தொலைப்பானே, அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு வாழ்ந்துருக்கோம். இப்போ ஒரு மனுஷன் எதை இருந்தா ஹாப்பியா இருப்பேன்? உணவு, உடுக்க, உடை, படுத்து தூங்க இடம், இது 3 நம்ம சொல்கிறோம். இது 3 மெயின். ஆனால் வந்து சிட்டியில் இருக்கவங்க அந்த இவங்கள்ட்டலாம் போய் கேளுங்களேன், எனக்கு அது வேணும், இது வேணும், அது இது அத்தியாவசியம். ஒரு நல்ல ஸ்பேஸ் தூங்குறதுக்கு, அப்புறம் வந்து நல்ல சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு, நல்ல திருப்தியான சாப்பாடு, ட்ரெஸ் வந்து நீட்டாக இருக்கணும். இது 3 கிடைச்சா மனிதனுக்கு வந்து அது இன்றியமையாதது. ஆனா யார் இது போதும்னு நினைக்கிறா? எல்லாம் கார் வேணும், பங்களா வேணும்,
போகிறதுக்கு கார் வேணும் மம்மி. அப்புறம் வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனா செயின் நகை வேணும். ஆமாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது என்னது வீட்டில் டிவி, பெரிய டிவி வேணும், ஃபோனு லக்ஸுரிஸான ஃபோனு, ஐஃபை வேணும், ஆப்பிள் வேணும், அது வேணும், இது வேணும். அப்பா எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன். நான் இப்போ இது நம்ம ஒரு அந்த சேனல்ல பார்த்தேன். அவன் ஆபீஸ் புதுசா ஓபன் பண்ணிருக்கேன் 11 மாசத்துக்கு முன்னாடி. சரி. அவனுக்கு இந்த இது வந்துருச்சு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு ஆபீஸ் புதுசா ஓபன் பண்ணிருக்கேன். அப்ப அவங்க அப்பா கேக்குறாரு, எங்கடா ஆபீஸ் வச்சிருக்கிய, லேப்டாப் எல்லாம் உனத்தையும் காணுமேனு. 2 உடஞ்ச போன் வச்சுக்கிட்டு அவன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படினால உடஞ்ச போன் ஒண்ணு வந்து இந்த இது அது என்ன சொல்லுவீங்க, டிஸ்பிளே போன ஒரு போனும் ஒண்ணு கொஞ்சம் நல்ல போனும். இதை வச்சுக்கிட்டே எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பையன் 6 மாசமா இதுலதான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறேன். சரிடா ஒரு லேப்டாப் வாங்கி வைடானா அவர் சொல்றாரு. அவர் காசு கொடுக்கல சொல்றாரு. அப்பா போட்டோ தூக்கி வச்சுக்கேன். அப்பானாலதான் பேசுறதுனாலதான் வருது அப்படின்னு. இல்ல அதை புரிஞ்சிருக்கேன்ல, அது புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல அவன் நல்ல பையன் இல்ல மம்மி. இப்போ வந்து நம்ம இப்போ வந்து ஒரு ஒர்க்குக்கு போகிறோம், அவங்கனால நம்மளுக்கு நல்லது கிடைச்சிச்சுன்னா அவங்கள ஞாபகம் வச்சுருப்போம்ல. அவங்கனால தான் எனக்கு கிடைச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல. அது மாதிரி வந்து மனுஷனோட மனசு வந்து யார் மூலயமா நம்ம முன்னேறமோ அவங்கள வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் வருது. அவர் அதான் சொல்றாரு, நாளைக்கு ஏதாவது டல்லா போச்சுன்னா என்ன சொல்லக்கூடாது, என் போட்டோ தூக்கி வச்சிருக்க அப்படிங்கிறாரு அவரு. அவர் பேசுகிற பேச்சுக்கு டல்லாகாது. ஆமா அவர் நல்லா பேசுறாரு. அவரு வயசு சின்ன வயசுல 54 53 வயசு தான் இருக்கும். அந்த உழைச்சு சொட்டத்துல ஆயிட்டாரு. வெயிலே உழைச்சு எண்ணெய் இன்னும் தேய்க்காம சொட்டத்துல ஆயிட்டாரு. ஆனா ஒரு சிலர் வந்து 55 வயசுல கூட முடி சூப்பரா வச்சிருக்காங்கல்ல மம்மி. அது உழைக்காம கொஞ்சம் இதுவா இருக்குங்களா, கொஞ்சம் ரிச்சா இருக்குங்களா. இவர் நல்ல உழைப்பு. இவ்வளவுதான கஞ்சி குடிச்சிட்டு அப்படி உழைக்கிறாரு. இதுதான் சாப்பிடுறாரு. அன்னைக்கு ஏதோ ஒண்ணு கொடுத்தாங்க சாப்பிடுறது, கொஞ்சம் தான் சாப்பிடுற. வடை சுட்டாங்க சாயந்தரம். அவரால் 2 வடை தான் சாப்பிட முடிஞ்சு, அதுக்கு மேல சாப்பிட முடியல. 2 வடைக்கு கொஞ்சம் சட்னியை வச்சு சாப்பிட்டாரு. சட்னி இல்ல, இது பாயசம் வடை எதுக்கோ செஞ்சிருக்காங்க. அது சாயந்தரமும் சாப்பிடுறாங்க அப்பாவும் மகனும். அவன் சாப்பிடுறேன், அவன் கட்டுன்னு கட்டுறேன். இவரெல்லாம் இவ்வளவுதான் சாப்பிட முடியுது. அப்ப எல்லாம் நாங்க திருடிட்டு போய் எங்க அம்மா வீட்டுல இருக்கையில நாங்க திருடிட்டு ஓடிடுவோம்டா அப்படின்னு மகன்கிட்ட கதை சொல்றாரு. திருடிட்டு ஓடியே வருவான். அப்ப எல்லாம் திங்க முடிஞ்சு, இப்ப எல்லாம் திங்க முடியல அப்படின்னு. அவ்வளவுதான் நம்ம உடம்புக்கு கேக்குது. அவ்வளவுதான் கையில் சாப்பிட முடியல அவரால. இப்படிக்கான சோறு தான் சாப்பிடுறாரு. இவ்வளவு சோறு தான் சாப்பிடுறாரு. இந்த இவ்வளவு. ஆனா வேலை வந்து நிறைய செய்யறாரு. ஆனா வேலை நல்லா வெட்டுறாரு, குத்துறாரு, நடக்கிறாரு. அவர் நடக்கிறத பார்க்கணுமே, நல்லா நடக்கிறாரு. எப்படி தெம்பு இருக்குன்னு தெரியல. உடம்புலயே கொஞ்சம் தெம்பு நல்லா இருக்குமா இருக்கும் போல. தாய்ப்பால் நிறைய குடிச்சிருப்பாரு. தாய்ப்பால் குடிச்சவங்களுக்கு உண்மையில இந்த எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் ரொம்ப இருக்கும். எனர்ஜி இதெல்லாம். அப்ப தாய்ப்பால் எல்லாரும் தானே குடிக்கிறாங்க? இல்ல, ஒரு சிலருக்குலாம் கிடைக்குது. அதுலயே இதுவா இருக்கும். அதுல ஒரு சிலருக்கு பால் கூடாது. சோலை எல்லாம் எந்த பிள்ளைக்குமே கொடுக்கல. சோலை பிரிவாங்க. அப்ப உடம்புலயே இந்த சத்துக்கு குறைச்சிட்டே இருக்கும். அந்த தாய்ப்பால்ல வந்து நிறைய இந்த தேங்காய் பால்ல இருக்க சக்திக்கு மேலே இருக்கான் தாய்ப்பால்ல. தேங்காய் பால் அதுக்கே ஈக்குவலாம். விஞ்ஞானிகள் சொல்றாங்க தேங்காய் பால் அதுக்கு ஈக்குவலாம். அதனால அவருக்குலாம் அந்த பழைய சத்து அதை வச்சுதான் இது பண்றாரு. புதுசா உள்ளது வந்து மேல்நோட்டத்துக்கு தான். ஆனா இந்த பையன் நல்லா சாப்பிடுறேன். வடை கட்டுன்னு அடிக்கிறேன். 12 வடை அடிக்கிறேன். இது நம்ம அந்த அவங்க பையனா பார்க்கவே ஒல்லியா இருக்கேன். அதுக்கு மம்மி ஆசைப்பட்டா நம்ம ஆசைப்படுற பொருளை வந்து அதிகமாக தான் சாப்பிடுவோம். கொஞ்சம் இப்போ நம்மளுக்கு பிரியாணியே பிடிக்குதுன்னு வச்சுங்களேன், அது அவங்க கொண்டாந்து வைக்கிறதே பத்தாது கடையிலலாம். இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே தான் தோணும். அதே மாதிரி தான் பரோட்டாவும். கனமா இருக்குமே, சாப்பிட முடியாது. இல்லை, ஒரு கடையில் லேசாக போடுறாங்க மம்மி. அதுலேயே இப்போ வெரைட்டியாக போடுறாங்க. அப்புறம் வந்து இந்த மதுரையிலலாம் அது என்னது பன் பரோட்டா அப்படின்னு போடுறாங்க மம்மி. அதாவது எண்ணெய் இருக்குல்ல, கல்லில் போட்டு எடுக்க மாட்டாங்க, எண்ணெயில் பொரிச்சு எடுப்பாங்க. பொரிச்ச பரோட்டா
அத்தாடி அதெல்லாம் ரொம்ப கெடுதியாவில் இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் எண்ணெயில் பரோட்டாவை பொரிச்சு எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அச்சோ அதெல்லாம் கெடுதி. அதை வச்சு சாப்பிட்றாங்க. மதுரை வந்து உனக்கு உளுந்து நல்லது உடம்புக்கு, அதனால உளுந்து வடை சாப்பிடலாம். வாழைக்காயும் உடம்புக்கு நல்லது, அதனால பஜ்ஜி எல்லாம் சாப்பிடலாம். அவ்வளவு தூரம் கெடுதி கிடையாது. வாழைக்காய் நமக்கு அவ்வளவு நல்லதா உடம்புக்கு. வாழைக்காய் அது நேச்சுரலாக வாழை இதுல இருந்து வர்றதுனால நல்ல. ஆமா, வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழையோட எல்லாமே நல்லது. ஓ, வாழை இலை. ஆமாம், வாழை இலையே வந்து நம்ம இந்த சாப்பாடெல்லாம் கட்டோம்னா வாசமாக இருக்கும். நல்லா ஆமாம், நம்ம போட்டு சாப்பிடலையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. ருசியாக இருக்க மாதிரி இருக்கும். ருசியாக இருக்க மாதிரி ஒரு சத்து கூட வரும். ஒரு சத்து வலிக்கு. நம்ம வாழை மரம்லாம் வச்சுருக்கீங்க, டெய்லி அதில் சாப்பிட முடியல. வாழை மரம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் போய் அறுத்துக்கிட்டு வர. இந்த வாழைப்பழம் என்னமோ குலைக்கவே மாட்டேங்குது. இந்த நம்ம ரஸ்தாளி பழம் பின்னாடியா செழிப்புமா தானே இருக்கு, குலைக்க லேட் ஆகும். அது இப்போ தானே வளர்ந்துக்கிட்டு வருதுங்க, அதனாலயா? அதுகளுக்கு இன்னும் வயசு வரணும்ல. என்ன அதெல்லாம் நட்டு எவ்வளோ நாளாச்சு? இல்லை, நம்ம நட்டு நாளாச்சு மம்மி. அதுக்கப்புறம் துளிர்க்கிறதுக்கே நாளாச்சு. சரி, அதை போட்டு போ. ஆனால் நம்மளுக்கு பல வாழையை இது வரைக்கும் காய்ச்சது இல்லைல்ல மம்மி? பல வாழையை காய்ச்சது இல்லை. 2 வாட்டி தாறு வந்து காய்ச்சிச்சு, அது 2மே காய் வாழை. இவருக்கு தேல் கொட்டிச்சான், தேல் கடிச்சுச்சான். யார் இது? நம்ம ரூட்டுக்கா? ஆமா, அவருக்கு. அவர் அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் கொண்டுக்கிட்டு போறேன், கொண்டுகிட்டு போய் இங்கே போய் இதுனா இப்போ முதல்ல அப்பாட்ட சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போவேன். அவர் சமாளிச்சுக்கிட்டு அவருக்கு கடுக்கு கிடைக்கல. தண்ணிக்குள்ள கால் பட்டாதே ரொம்ப கடுப்பா இருக்குமா. எனக்கு அன்னைக்கு தண்ணிக்குள்ள கால் பட்டுருச்சு போல. ஓ, தண்ணிக்குள்ள கால் பட்டாதே ரொம்ப கடுக்குமா. நீங்க அன்னைக்கு தண்ணிக்குள்ள எல்லாம் போல இங்கே கீழே தான் எனக்கு கடுத்துச்சு, ஆனா தண்ணிக்குள்ள பட்டாதே கடுக்கும்னு சொல்றாரு. அப்புறம் சரின்னு ஆஸ்பத்திரி கொண்டு போய் ஜிஹெச்சுக்கு தான் கொண்டு போய் ஊசி எல்லாம் போட்டு இதுனதுக்கு ஊசி தடுப்பூசி டிடி இன்ஜெக்ஷன் போட்டாங்களாம். அப்புறம் கமாண்டர் எல்லாரும் சொன்னாங்க, ஐயா இது அஜாக்கிரதையா இருக்காங்க, தேடி செத்த உள்ள எத்தனையோ பேர் இருக்காங்க, விஷம் இதுக்கு போயிடுமா, இதே போயிடுமா. ஆனால் பிளட்டில் செக் பண்ணாலே இது விஷம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். பிளட்டில் செக் பண்ணால் விஷம் இருந்துச்சு, இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். இருந்தால் தானே இதுக்கு இதயத்துக்கு போகும். ஆமாம், பம்ப் ஆகும். ஆனால் அதனால அது ஜாக்கிரதையாக இருக்காது. தேடி கடிச்சு செத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த இது தேனீக்கள் இருக்கு பாரு. ஒருத்தர் அவங்க சொந்தக்காரர் கமெண்டில் போட்டிருந்தாரு, ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருந்தாரு, போன இடத்துல தேனி அவங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம். எடுத்துக்கிட்டு இருந்த பார்க்காம இவர் அந்த வழியை இங்கதானே எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா நான் பார்க்காம இதுக்குள்ள வந்துடுறேன். வந்தா அவங்க எல்லாம் இது போட்டு தேனி எடுக்கிறாங்க. முகமூடி போட்டிருப்பாங்க, கண்ணை மட்டும்தான் தெரியும். இவர் சும்மா நடந்து வந்து வர பயங்கரமா கொத்துன்னு கொத்தி பிடிச்சாங்க எல்லா தேனியும். அவங்க சொல்லலையா ஒருத்தன் இங்கிட்டு வராதிங்க தேனி சொல்லல. ஒருத்தர் அவங்க எடுக்கிறத பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் கொத்தி பிடிச்சா அவர் அந்த இடத்துல அவர் கால் வேற ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, முண்டி மாரி ஓட முடியல. அப்படியே அந்த இடத்துல விழுந்து படுத்துட்டாராம். ரொம்ப நேரம் கழிச்சுதான் யாரோ வந்து தூக்கி ஹாஸ்பிட்டல் கொண்டு போன மறுநாள் செத்து போயிட்டாராம். தேனீக்களுடைய விஷமா அப்படித்தானே கொடுக்கறதா உடனே எடுத்துடணுமா. அதுல தான் அது விஷத்தையே வைக்குது. ஆமா, கொடுக்கறதா எடுத்துடணும். இறந்து போயிட்டாரு. அதனால இவர்கிட்ட சொல்றாங்க, அப்பாவை பத்திரமா பாத்துக்கீங்க, விவசாய வேலை பாக்குறாரு, தண்ணிக்குள்ளே நிக்கிறாரு, தேள் கடிச்சுட்டா உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போய் இது பண்ணுங்க அப்படின்னு. அவர் ஆனா ஜாலியா தான் வர்றாரு, ஆஸ்பத்திரியில இருந்து ஊசி போட்டு அப்பவும் தமாசு வச்சுக்கிட்டே வர்றாரு. அவருக்கு கஷ்டப்பட்டதால அவருக்கு அந்த வலியெல்லாம் பொறுத்துக்கிறாரு. ஆமா ஆமா, கஷ்டப்பட்டவங்க அதிகமாக கஷ்டப்பட்டவங்களுக்கு வலியை பொறுத்துக்க முடியும், அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. இப்போ கஷ்டப்படாதவங்க இவங்களுக்கு தான் வந்து உடனே கோவம் வரும், கடுப்பு வரும் எந்த விஷயத்துலையுமே. நான் பேசுறதெல்லாம் கூட பொறுத்துக்குவேன், ஆனால் எனக்கு அன்னைக்கு அந்த கடுப்புக்கு என்னால் பொறுத்துக்கவே முடியல. இந்த தேள் தொட்டுச்சு இல்லை மம்மி, இப்போ நீங்கள் கொஞ்ச நாளாகவே மெடிக்கல் ரிலேட்டட் தான் கொஞ்சம் அதிகமாக பயப்படுறேன். முன்ன மாதிரி இல்லை. முன்னெல்லாம் கண்டக்டர் செல்ல வீட்டில் இருக்கையிலையோ அவங்க வீட்டில் இருக்கையிலையோ உங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் கூட இருந்துச்சு. இப்போ சோலையாச்சி வீட்டில் இருக்கையில் ஆகா முத்திம்னாக்கு பண்ணணுமே நினச்சிங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் சின்ன வயசா அந்த கமிட்மெண்ட் இருந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து டோன்ட் கேர் மாதிரி இருக்கீங்க. நானும் ஒரு ஆள் வீட்டில் சும்மா இருக்கேன்,
அப்படின்ற மாதிரி எந்த பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி இருக்கீங்க. அந்த மாதிரி. ஆனால் செய்கிறீங்க, ஆனால் வந்து செயலில் வந்து மனசில் அப்படி நினச்சிக்கிற மாதிரி என்னடா வெட்டியாக இருக்கு மாதிரி இருக்கு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வந்து அங்கே என்ன தேடல் இருந்துச்சு. ஆமாம், இங்கே வந்து வீடுன்னா பைப்பு இந்த இடம் தான். அது ஏன்னாக்கா அப்போ முத்துமினா வந்து பிஇ படிச்சுக்கிட்டு இருந்தா இருந்துக்கிட்டு இருந்தா அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்கிட்ட தான் சொல்லுவா, நான் தான் கூட்டிகிட்டு ஓடணும் பார்க்கணும் எல்லாம் இருந்துச்சு. இப்போ அவளோடது இதுல எனக்கு கொஞ்சம் உற்சாகமா இருந்துச்சு. இப்ப வந்து எனக்கு அவ என்னையே சீன்றதே கிடையாது, அவளுக்கு தனியே வந்துருச்சு லைஃப் கிடையாது. இப்ப நீ இங்கிட்டு வேலைக்கு போயிடுற, எனக்கு எந்த வித ரெஸ்பான்ஸ் இதுவுமே இல்லாத மாதிரி, ஒர்க் இல்லாத மாதிரி இருக்கு. டெய்லி எழுந்திருக்கிறான், சமைச்சு மட்டும் கொடுத்துட்டா அன்னைக்கு பொழுது ஓடிடுது. அதனாலதான் எனக்கு ரொம்ப விரக்தி ஆகிடுது. அது முன்னாடி எனக்கு அவளை தொட்டு இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்ததுக்கெல்லாம் எத்தனை வாட்டி போயிருப்பேன். காலேஜ் நடந்துதேன். அப்பெல்லாம் அதுல ஒரு உற்சாகமா இருப்பேன். நடக்கணுமே எனக்கு அது உங்களை மேல ஃபீல் பண்ண மாட்டேன். நடந்து போயினாலும் போயிடுவேன், ஆனா எனக்கு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, போயிடுவேன். அப்படிலாம் இருப்பேன் அப்போல்லாம். இப்பதான் அந்த ஒரு அதுவும் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ரொம்ப சப்புன்னு ஆயிட்டேன்ல. அதுக்கு எல்லா தேவைகளும் வீட்டுக்குள்ளே கிடைச்சி போயிருது. வீட்டுக்குள்ளே அங்கேயே அப்படித்தான் இருந்தோம் நம்ம இருந்த இடத்துல. கண்டக்டர் செல்வ வீட்டில் இருக்கையில நீங்க மேலே மேலே ஏறி போகணும்ல. மேலே ஏறி போவேன், சித்ராமா வீட்டுக்கு போவேன் பேசுறதுக்கு. இல்லை பேசுறது சரியா, அது நம்ம இண்டிவிஜுவல், நம்ம விரும்பி போகிறோம், அதை கேட்கல. இப்போ ஒர்க்குக்காக சொல்கிறேன். கண்டக்டர் செல்ல வீட்டுல அடிக்கடி இறங்கி போவோம், ஏறி வருவோம். இப்போ இந்த வீட்டில் இருக்கையில நீங்கள் வந்து முக்கால்வாசி வெளியே போகிறது குறைஞ்சிருச்சு. ஏன்னா சிவன் கோயிலுக்குலாம் பிரதோஷத்துக்குலாம் நானாவே போயிடுவேன். நீங்க யாருமே வராட்டீங்க, நான் 4:30 மணி ஆயிடுச்சுன்னா ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு எண்ணெய் எடுத்துக்கிட்டு அர்ச்சனை எடுத்துக்கிட்டு போயிடுவேன் கோயிலுக்குலாம். இப்ப இங்கிட்ட இருந்து இது எல்லாம் கோயிலுக்கு போகுது, நீங்க போகலாம். இங்கிட்ட இருந்து போகுதுங்க. அந்த அங்கிட்டு கூத்தாந்தரில் ஃப்ரெண்டில் இருக்கிறது அந்த சின்ன வயசு பிள்ளையெல்லாம் வெள்ளிங்கிழமை கோயிலுக்குலாம் போய் வெள்ளிக்கிழமெல்லாம் அது போகுது. அது மாதிரி நீங்களும் சிவன் கோயிலுக்கு போக முடியாதா? இங்கே இருந்து நடக்கிறதுல டிஸ்டன்ஸ் கூடவா? 8ஆம் டபுள்லேருந்து பக்கமா? 8ஆம் டபுள்லேருந்து ஒரே ரோடு தானே. ஒரே ரோடு. ஆமாம், இது அலைஞ்சு போகும். ஆமாம், அதுவும் ரோடுல நடக்கிறதுனா நடந்துடலாம். இப்படி கல்லு முள்ளு இது கரண்ட் முள்ளுக்குள்ள நடக்கிறதுனா தட்டி விட்டோம்னா விழுந்துருவோம், லேசா தட்டிக்கிட்டோம்னா விழுந்துருவோம். அதனால பயந்து வருது நடக்கிறதுனா இதுல. ஆனா நம்மளை விட இதுவாதான் இருக்காங்க அந்த முத்தூர் ராஜா, முத்தூர் சாந்தா முத்து. அவங்க இருக்கிறது வழியே இல்லாம தான் இருக்கு. அவங்களுக்கு கார்லாம் வந்து நிக்குது. அன்னைக்கு பெங்களூருக்கு போக கார் வந்து நிக்குது, அங்கே ரோட்டு மேல யூனியன் கிட்ட கார் நிக்குது. அவங்க வீடு இங்க இருந்து இங்க வரைக்கும் சுமையை அவங்க தலையிலே வச்சுட்டு போறாங்க பயலுக. தலையில அவர் ஒண்ணு, அவன் ஒண்ணு, பெரிய பையன் ஒண்ணு, சூட்கேஸ். அவ 3 பேருக்கு ட்ரெஸ் வேணும்ல பெங்களூர்ல தங்குறதுக்கு. ஆமா, அப்புறம் அவ தோல்ல பேக்கு, கையில பேக்கு, சாப்பு இதெல்லாம் கொண்டுகிட்டு 3 பேரும் சிரமப்பட்டுதான் ஏறி குடிச்சு, அங்கிட்டு ஏறி குடிச்சு, ஒரு ஆள் சூட்கேஸ் வச்சுக்கிட்டு ஏறி குடிச்சு, அப்புறம் தலையில வச்சுக்கிட்டு அப்படி நடந்து போய் முடிங்கிட்ட போய் ஏறுறாரு. சரி, அந்த மாதிரி இக்கட்டான சொல்லல. இப்ப 3 பேரும் கிளம்பலைங்களே, எப்படி வீடியோ எடுத்திருப்பாங்க தெரியல. அதே தெரியல எப்படி. அப்ப இன்னொரு ஆள் வச்சு எடுக்கிற ஆளா தெரியல. ஆனா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, வந்து போய் ஷூட்டுக்கு ஆள் ஒவ்வொருக்கா கூப்பிட்டுறேன். யாரு இந்த இது நம்ம ரூட்டு, இது நம்ம ரூட்டு. யாருன்னு தெரியல, சொந்தக்கார பையன் நினைக்கிறேன், ஒரு சின்ன வயசு பையன். அவனை கூப்பிட்டு அப்பாவும் மகனும் வேலை பார்க்குற நேரம் அவன் ஷூட் பண்றேன். அதான் அப்படி ஹெல்ப் கூப்பிட்டுக்கிறாங்க. அப்ப சாந்தாமத்துவம் ஆள் வச்சிருப்பாள், இல்ல ஃப்ரெண்டு யாரையும் கூப்பிட்டுப்பாங்களான்னு தெரியல. அது தெரியல. ஆனா அவங்க 3 பேருமே சூட்கேஸ் தலையில வச்சுக்கிட்டு இந்த போர்ட்டர் சுமையில் தூக்கிட்டு போவாங்கல்ல, போர்ட்டர். ஆமா, அதே மாதிரி தூக்கிட்டு போறாங்க. அவங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க, ஒன்றும் சௌகரியமா இல்ல. ஆனா இவ்வளவு இன்கம் பாக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, 3 சேனல் போடலாம். 3 லட்சம் செலவாகும்னா அவங்க நம்ம ஒரு ஆளே போட முடியாது, எல்லாருக்கும் தான் அதுல பாதி அப்படிங்கறனால போட மாட்டாங்க. பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்ப நம்மளுமே இந்த தெருல இது ஒரு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்கன்னா பண்ணலாம். ஆனா வந்து நீ பெருசு நான் பெருசுன்னுகிட்டே இவங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. எங்களுக்கெல்லாம் வேண்டாம், நாங்க இப்படியே இருந்துக்குவோம் அப்படிம்பாங்க. இங்கிட்டு இருக்கிறதுக்கு எல்லாம் ஒத்துக்காதுங்க. அதனாலதான் அப்படியே போடுற மாதிரி. நம்மளுக்கு கூட பரவாயில்ல, ஒரு ஆத்திரம் அவசரம்னா ஆமா ஆமா மண் ஒண்ணு உள்ள உட்காரல, கல்லா தானே கிடக்கு, மண் ஒண்ணு உள்ள உட்காரு. அவங்களுக்கு மண் உட்கார்ந்துதா? உட்காருது. வண்டி கிண்டி எதுவுமே போக முடியாது. நம்மளோட வாரிக்குள்ளேயே மண் உட்காராது. வாரிக்குள்ளேயே மண் உட்காரல. அதை சொன்னாரு அன்னைக்கு தங்க போகுது.
நம்ம வீட்டு பரவாயில்ல, அவங்க வீட்டு அதுல எத்தனை வருஷமா இருந்திருக்காங்க அவங்க அதனாலதான் இங்க சிட்டி இதுல அவங்க திருநெல்வேலியே இங்க இடம் வாங்கி போட்டு அங்க வீடு கட்டினோடனே இதை டிரான்ஸ்பர் பண்ணிடுவாரு, மாத்திடுவாரு. வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, இப்பதான் அடித்தளம் எல்லாம் போட்டாச்சு, உடனே மாத்திடுவாரு. இப்ப வசதியும் வந்தாச்சு, பசங்க பெரிய வீடு பிடிக்கிறாங்க, அப்புறம் இந்த வீடை வாடகைக்கு விட்டு போயிடுவாரு. ஆனா தொழில் அவங்களுக்கு அங்க இல்லையா, இங்கதான் இந்த இரும்பு தொழில் இருக்கு. அது தொழில் எங்க இருந்தேன்னா அது என்ன கவர்மெண்ட் தொழிலா அது? அதுலயும் நல்ல வருமானம் வருது இல்ல மேமி, வருமானம் வருது சரி, அதுக்காக தொழில் எங்க இருக்கா இங்க மாத்திக்க வேண்டியதானே? இது என்ன எல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் இது நம்ம ஒரு அரை இது கூட கொடுக்க மாட்டாங்க. இது என்னவோ ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்க்குற மாதிரி போய் பர்மிஷன்லாம் வாங்கணும். ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்த்தா தொழில் மாத்திர வேற இல்லை சொல்றீங்க? இல்ல தொழில் அவங்களுக்கு நல்லா வருது. போய் தொழில் அங்கே கேரளாவில் 2000-3000 ஒரு நாளைக்கு வருது. அப்புறம் அதை விடுவாங்க, செலவு போக அப்புறம் மணி வேணும்ல, அதனாலதான் அவங்க 2 பேரும் இங்க இருந்தாலும் பசங்களை அங்கே விட்டுருவாங்க. ஓ சரி சரி சரி, கன்ஃபார்மா. ஏன்னா பசங்க ஒரு இதாயிடுச்சுன்னா 2 வீலர் போகணும், அவங்க சௌரியமா இருக்கணும்னு நினைப்பாங்களே. கார் வச்சுக்கணும், படிக்க போயாச்சுன்னா டீசெண்டா மாறிடுவாங்க கொஞ்சம். என்னப்பா மண்ணுக்குள்ள வந்துக்கிட்டு என்னப்பா அப்படிம்பாங்க. ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் மூஞ்சியை சுழிப்பாங்க. அவன் அங்கே இருக்கிறது அங்கே டீசெண்டாக இருக்கும், ஹாஸ்டலில் நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க, நல்லா இருப்பேன் பயல்களோட. அது சொல்றாங்க. இப்ப முத்துமினாவில எனக்கு போனே பண்ண மாட்டேங்கிறவர், அவ்வளவு தேவை நான் மட்டும்தான் பண்ணுவான். அவன் இங்கேருந்து போகையில சொல்லிவிட்டாலாம், அப்ப போன் பண்ணுப்பான்னு, நீ பண்ணுப்பான்னு. என்ன சொல்லிட்டு வந்த மறுநாள்ல இருந்தே அந்த புள்ள காலையில ஒரு நேரம், மத்தியானம் ஒரு நேரம், சாயந்தரம் நைட்டும் சாயந்தரமும் ஒரு நேரம் பண்ணிடுவான். அதான் அவன் ராஜா சொல்றேன், நான் ஒரு வாட்டி தான் எங்க சொன்னேன். நான் அப்ப கூட நினைச்சேன், சரி அவன் பண்றானோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் பார்த்துட்டானா நம்மள்ட்ட பேசி பண்றானோ நம்ம அப்படின்னு நினைச்சேன். ஆனா டெய்லி பண்ணிடுறாங்க. அம்மாவுக்கு பண்ண மாட்டானா, அப்பாவுக்கு தான் பண்ணுவானா. இல்லை மேமே, அது போயிடும் கொஞ்ச நாளைக்கு வீட்டு ஞாபகமாக தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் 1 இயர் 2 இயர் ஆயிடுச்சுன்னா அது கொஞ்சம் மெச்சூரிட்டியாக மாறிடுங்க. டெய்லியில் ஒரு நாள் தான் பேசுங்க, ஒரு தடவை தான் பேசுங்க. இல்ல மாற மாட்டேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்றாரு. அது நாங்க வளர்த்த பிள்ளையே எங்களுடைய சூழ்நிலை தெரிஞ்சுதான் வளர்ந்துருக்குது, மாறாதுங்க. நல்ல பிள்ளைகளா தான் இருக்குதுங்க. 500 ரூபா கையில செலவு கொடுத்துட்டு வந்தாங்கன்னா, நீ கொடுத்த 500 ரூபா அப்படியே வச்சுக்கப்பா, எனக்கு என்னப்பா செலவு இருக்கு, நான் டீ கூட குடிக்கிறது இல்லை. அங்கே மற்றவங்க எல்லாம் டீ குடிக்க கொஞ்சம் தூரம் நீ சொல்ற மாதிரி போகணுமா, மற்றவங்க எல்லாம் எவரும் குடிக்க மாட்டேங்கிறாங்கன்னா இவன் இங்கே இருக்கிற டீ குடிப்பானா, கொஞ்சம் குடிக்குமா, அம்மா போடுற டீ குடிப்பானா. இப்ப அங்கே போனதுக்கு அப்புறம் டீ கூட நான் குடிக்கிறது இல்லப்பா, ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னும் வரமாட்டேங்கிறேன், நான் ஒத்தையில நடந்து போக வேண்டியதா இருக்கு, அதனால டீயும் குடிக்கிறது இல்லப்பா அப்படின்னா. அப்ப அவ சொல்ற சாந்தா பரவாயில்ல, அந்த நல்ல பழக்கத்தையும் பழகிட்டேன், போய் டீ குடிக்கிறது இல்ல. ரொம்ப தூரம் போகணுமா ஹாஸ்டல். அது மாதிரி ஒவ்வொரு பிள்ளையும் மாறாதுக்கு போய் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. உண்மையான பாசமா இருக்கிற பிள்ளைய என்னதே நீ கோடியை கொட்டி வச்சாலும் இப்ப எப்படி சொக்கலிங்கம்ல நம்ம அவருக்கு கால் ஊசி கூட வரமாட்டோம். ஆனா என்னுடைய போன் நம்பர் இப்ப நான் பண்ணா கூட கரெக்டா நானும் சொல்லுவாரு. எப்படி என்ன அப்படி இருக்க ஆளுகளும் இருக்காங்கல்ல உலகத்துல. இந்த இது ரொம்ப கெட்வைட்டா இருக்கிறவங்க தான் கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க. அவங்கெல்லாம் அப்படி கிடையாது. உன்னால எனக்கு 10 நிமிஷம் ஆதாயம் இல்லையோ, ஆனா நீ எனக்கு கால் பண்ணது நீ இந்தங்கிற சின்னமா தெரிஞ்சு. அந்த மாதிரி ஒரு சிலர் மாற மாட்டாங்க. இப்ப எனக்கெல்லாம் யார்கிட்ட என்ன பிரயோஜனம், நான் செய்ய முடியும் பேசுறேன்னா அது என்ன எனக்கு பிரயோஜனம், அது என்ன எனக்கு கோடியாக தருது. ஏதோ ஒரு மனசாறுதல் இருக்குதேன், ஏதோ நமக்கும் ஒரு மனசாறுதல். நம்ம யாரோடையுமே பேசாம இருக்கணும்னா ஒன்றும் தெரியாது உலகம், அந்த மனசாறுதலுக்கு தான் பேசிக்கிறோம். மனசுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அதை நல்லா வச்சுக்கிட்டா தானே நம்மளுடைய வாழ்க்கை மேல் நோக்கி போக முடியும். மனசை டவுன் ஆக்கிக்கிட்ட. அதனாலதான் சொந்த பந்தம் இருந்துட்டா நல்லா இருந்துட்டா நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அடுத்தவங்கலாம் நம்ம சொந்த பந்தமே பண்ணிக்கலாம், பேசிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அது சரியில்லைனாலே அடுத்த உள்ள நாட வேண்டியது. என்னென்ன மம்மி நறுக்கிருக்கீங்க? இந்த முட்டைக்கோசு, தக்காளி, வெங்காயம் இதுதான் நறுக்கிருக்கேன். நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டு டின்னர் மாவு இருக்கு, தோசை ஊற்றலாம். ஊற்றிட்டு பார்க்கலாமா? ஊற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா சுட சுட தோசை. இந்த தோசை ஊற்றிக்கிட்டேன். வெண்டிக்காய் சாம்பார், இந்த இது துவையல், சட்னி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு இப்போ இதுவே வியூஸே போகலை. கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க யாரும். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.